சார் கொத்து கொத்தா போயிட்டு இருக்கிறாங்க டிவிகேவுக்கு அதிமுகவில் இருந்து. சரிங்களா? இன்று இந்தியாவினுடைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் திரு இன்பதுரை போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதிமுகவினுடைய ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தொகுதியில் இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு குதிரை பேரம் அப்படின்னு விசாரிக்கணும்ட்டு டிஎம்கே கவர்னர் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, டிவிஏசி கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இவங்க எங்க எம்எல்ஏவை பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைது நடத்தி தமிழ்நாடு காவல்துறை மூலமாக அரசு ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. சார், இங்க இந்த ஆள் பிடிக்கும் படலம் இருக்குல்ல, ஆட்சியை தக்க வைப்பதற்காக அல்லது ஆட்சியை அமைப்பதற்காக, அது இங்க தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக நகர்வுகள் தொடங்கிருச்சா இந்த 50 நாளுக்கு பிறகு? அதாவது இப்ப பாக்குற நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆயாராம் காயாராம் அப்படின்னு ஆயாராம் கயாராம் அப்படின்றதெல்லாம் வட மாநிலங்கள்ல தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த குதிரை பேர நிகழ்வு எல்லாம். இப்ப தமிழகத்திலே நம்ம இத பார்த்துட்டு இருக்கோம். என்ன அதாவது நீங்க சொன்னீங்க இங்க இருந்து போறவங்க எல்லாம் இன்னைக்கு விஜயபாஸ்கர் ஸ்கொயர், ஏன்னா 2 விஜயபாஸ்கர் போயிருக்காங்க. விஜயபாஸ்கர் ஸ்கொயர் இவ்வளவு நாளா புலிக்கு மீசியா இருந்தாரு, இவ்வளவு நாளா புலிக்கு மீசியா இருந்தாரு, இப்ப கரப்பாம்பூச்சிக்கு மீசி ஆயிட்டாரு. எப்படி இவ்வளவு நாளா புலிக்கு மீசியா இருந்தவரு இப்ப கரப்பாம்பூச்சிக்கு மீசியா இருக்கிறார். என்ன சொல்றீங்க? இப்படியெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. ஏன் சார், நான் யதார்த்தத்தை சொன்னேன் சார். இப்படிதான் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் இப்படிதான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புலிக்கு மீசியா இருக்கிறவர் இப்ப கரப்பாம்பூச்சிக்கு மீசியா இருக்காங்கன்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க போறது பாத்தீங்கன்னாக்கா என்ன நோக்கத்தோட போறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க எல்லாமே பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து தூய சக்தின்னு சொல்லியிருக்கிறவரு திடீர்னு எப்படி வந்து குறிப்பாக திரு விஜயபாஸ்கர் அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் 2 பேர் மேலேயும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திரு விஜயபாஸ்கர் அவர்களை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பார்ட்டி ஃபண்ட் விஜயபாஸ்கர் தான் குறிப்பிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில பார்ட்டி ஃபண்ட் விஜயபாஸ்கர் அப்படின்னு தான் அவருக்கு ஒரு அடைமொழி இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு சற்று நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டுக்கு அதை குறித்து பயங்கர விவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள். இப்ப சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிறவரு எம்டிஎம் குட்கா அது மூலியமா பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறதா குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. இது நான் சொல்லல, சிபிஐ சொல்லியிருக்குது. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் மேல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை 35 கோடி அளவில் இவர் மீது வருமானத்துக்கு அதிகமா சொத்து வாங்கியிருக்கிறதா 35 கோடி அதை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்குது. இவருடைய நிலத்துல சார் அந்த வழக்குல அப்பீராகக்கூடிய ஒரு வக்கீல் தான் உட்காந்து இருக்கிறாரு. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா பேசணும். அவர் மறுத்து பேசுவாரு பொய்யா இருந்ததுன்னா. அது நான் தரவுகளோட தான் பேசுறேன். நான் வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா இவருடைய நிலத்துல அனுமதிக்கப்பட்ட கனிம வளத்தை விட பல மடங்கு கனிம வளம் கொள்ளையடித்துள்ளார். இதையும் வருமான வரித்துறை கண்டுபிடித்திருக்கிறது. சேகர் ரெட்டியை சேர்ந்த எஸ்ஆர்எஸ் மைனிங் நிறுவனத்திடம் விஜயபாஸ்கர் அவர்கள் 85 கோடி ரூபாய் பணம் பெற்றார் என்று வருமான வரித்துறை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல பணப்பட்டுவாடா சம்பந்தமான ஆவணங்கள் இவர் சம்பந்தமான இடத்துலதான் கண்டுபிடிச்சு எல்லாம் ஊருக்கே தெரியும். அப்படி தூக்கி போட்டார் வருமான வரி, அப்படியே தூக்கி ஒரு இதை தூக்கி ஒரு வீட்டுல இருந்து தூக்கி போட்டார். அது டிவிலாம் கூட காட்டி இது பண்ணாங்க. இவர் வேலை குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இப்ப புதுசா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா ஒரு புது கருவி வாங்கி வச்சிருக்காங்க, புது மிஷின். தாவேகா கட்சியில புதுசா இப்ப ஆஃபர், இப்ப வந்து ஆடி தள்ளுபடி வரப்போது இல்ல, அந்த ஆடி தள்ளுபடி ஆஃபர் கொடுக்குறாங்க. வாஷிங் மிஷின், அந்த ஆடி தள்ளுபடி ஆஃபர்ல வாஷிங் மிஷின் இப்பவே வாங்கி வச்சுட்டாங்க தாவேகா கட்சி. அந்த வாஷிங் மிஷின்ல இவங்கெல்லாம் போட்டு நல்லா இவ்வளவு நாளா பிஜேபி தான் வாஷிங் மிஷின் சொல்லிட்டு இருந்தவங்க தமிழகத்தின் பிஜேபி குளோன் பண்ணக்கூடிய ஒரு பிஜேபியாக தாவேகா இருக்கிறது. குளோனிங் செய்யக்கூடிய ஒரு பிஜேபியாக தாவேகா இருக்கிறது. இது விஜயபாஸ்கர். அந்த விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ண வரப்ப ஓடி போயிட்டார், தலைமறைவானார். அந்த எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய வந்தது சென்ற ஆட்சியில அவர் பேர்ல இருக்கக்கூடிய நில அபகரிப்பு வழக்குல கைது செய்ய வந்திருந்தாரு, மணல் திருட்டுல இது பண்ணியிருந்தார். அவர் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா கைது செய்து அவர் மேலேயும் வழக்கு இருக்கு.
இந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்களாம் இன்னைக்கு அவரு சொல்றார், மாண்புமிகு அமைச்சர் அருண்ராஜ் சொல்றார், இந்த வழக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியும் விஜய் அவர்களுக்கு, அவங்க வழக்கு மீது இருக்கு அலிகேஷன்ஸ் இதெல்லாம் தெரியும், ஆனாலும் ஊழலுக்கு இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்றார். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிஜேபிக்கும் தவேகாவுக்கும் எந்த விதமான மாற்றே கிடையாது. அது வந்து டெல்லி வாஷிங் மிஷின், இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாஷிங் மிஷினாகத்தான் செயல்படுகிறது. இன்னொன்னு சொல்ல போனோம்னாக்கா இவங்க கிட்ட தவேகா வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்க கட்சிய ஒரு நவீன அதிமுகவை முன்னிலைப்படுத்திருக்குது. எப்படி தவேகா நவீன அதிமுகவை முன்னிலைப்படுத்திருக்குது, அதே போல அந்த கூட்டணி கட்சி திமுக இருந்து விட்டு போன அந்த கூட்டணி கட்சி இவர் சொல்லக்கூடிய கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னாரு, அல்லு சில்லுன்னு சொல்லக்கூடியவங்க அந்த கூட்டணி கட்சிகள்லாம் நவீன திமுக கூட்டணியா தங்களை காட்டிக்கிறாங்க. எப்படி இங்க இருந்து போனவங்க நவீன திமுக கூட்டணியா காட்டிக்கிறாங்க. ஆனா தாவேகா எப்படி இருக்குதுன்னா காங்கிரஸ், பழைய காங்கிரஸ் கட்சி இருந்து பாத்தீங்களா, அப்ப இருந்தது சொக்கா காங்கிரஸ், இப்ப இருக்கிறது வந்து ரூபா நோட்டு காங்கிரஸ். அந்த பழைய காங்கிரஸ் போல இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய தாவேகா என்பது. ஓகே சார், நீங்க பேசும்போது குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா நீங்க? ஆமா சார், சொல்லுங்க. தாவேகா கட்சி சார்பா திருவண்ணாமலையில போட்டியிட்டு தோல்வி அடைந்த அருள் ஆறுமுகம் அவர் இன்னைக்கு ஒரு பதிவு பண்ணிருக்காரு வலைதளத்துல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குட்கா விஜயபாஸ்கர் தூய சக்தி என்றால் நாளைக்கு ஏவா வேலுவையும் நீங்க சேர்த்துப்பீங்களா? தூய சக்திய சேவா வேலும் இன்னைக்கு அவர் பேர்ல நிறைய இதெல்லாம் ரைடு எல்லாம் அவரையும் நீங்க வந்து உங்களுடைய வாஷிங் மிஷின்ல துவச்சி காய வச்சு சேர்த்துப்பீங்களான்னு நான் சொல்லல. தாவேகா கட்சியில இருந்து போட்டிட்டு தோல்வி அடைந்த அருள் ஆறுமுகம் திருவண்ணாமலையில அவர் இது வந்து வலைதளங்கள் இன்னைக்கு போட்டிருக்காரு. சார் நீங்க கோவிந்தராஜன் சார், நீங்க நீண்ட காலம் வந்து நிறைய ஆங்கில நாளிதழ்கள்ல பணியாற்றிய ஒரு பத்திரிகையாளரும் கூட. நீங்க குடியிருக்கக்கூடிய அதே பகுதி, அந்த குரோம்பேட் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்சி கவிழ்ப்புக்காக சட்டமன்ற உறுப்பினரிடம் பேசி இருக்கிறார், 35 கோடி வாங்கி தரேன், நீங்க வந்து சபாநாயகருக்கு எதிராக வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், ஒரு சாதாரண மாத இதழ் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை சார், அது எனக்கு தெரிஞ்சு நான்லாம் அந்த புக்கெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. நீங்க அது வெறும் இந்த குரோம்பேட்டு தாம்பரத்தை சுற்றி தான் ஓடும் போல தெரியுது சார். இது உண்மையில இந்த மாநிலத்துக்கே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு சரௌண்டிங்கில் ஒரு 2 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டுமே புழங்கக்கூடிய ஒரு பத்திரிகை நடக்கிற ஒருத்தன் இந்த கவர்மெண்டே கலைக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினான்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் இந்த வழக்கை பலப்படுத்துமா பலவீனப்படுத்துமா சார்? இது சார் இது எல்லாமே வந்து இன்னைக்கு நடக்கின்ற இந்த குட்கா விஜயபாஸ்கர், இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க தாவேகால சேர்ந்து இவங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்கள தாவேகால சேரத்தை திசை திருப்பறதுக்கோசரம் இவங்க புதுசா போட்டிருக்கிற ஒரு ஓரங்க நாடகம். அதுதான் இந்த இவங்க பண்ணிருக்கிறது. ரெண்டாவது, நீங்க சொல்றீங்க 35 கோடி. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். தோழர் சண்முகம் அவர்கள் நேற்றுக்கு சொல்லியிருக்காரு, இது போல குதிரை பேரம் நடத்தி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன் தோழர் சண்முகம், சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் சண்முகம் அவர்கள் வாக்குமூலம் போனதிலே கொடுத்திருக்காரு, எங்களுக்கு திமுக 25 கோடி கொடுத்துச்சு, மதிமுக இவ்வளவு ரூபாய் கொடுத்துச்சு, பல கோடி ரூபாய் கொடுத்துச்சு, முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் திமுக கொடுத்துச்சு, அப்ப அதெல்லாம் வந்து குதிரை பேரத்துல வராதா? இந்த கேள்வி அவருக்கு வைக்கிறேன். அதே போல அவர் எங்க சொன்னாரு? ஏன் சார் நீங்க அவர் சொல்லாதெல்லாம் சொல்றீங்க? அவரு இல்ல சொல்லிருக்காரு சார், அப்படியெல்லாம் சொல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல சார், அவரு குதிரை பேரத்துக்கு பத்தி சொல்லிருக்கிறாரு. அவர் வந்து நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ரெண்டாவது இது இன்னொரு சமாச்சாரம். நம்ம தலப்பாக்கட்டி தலைவர் அவர் சொல்றாரு, இது போல வந்து திமுக வந்து கரப்ஷனு கமிஷன் அப்படின்னு அவர் கூட்டணியில இருந்துகிட்ட கூட்டணி தர்மம், அதனால பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரு சார்ந்த அவர் மகன் யாருடைய ஓட்டுல ஜெயிச்சாரு? துரை வைகோ எம்பிக்கு விலகிடுவாரா? பதவி விலகிடுவாரா? திமுக நேரு அவர்கள் கொடுத்த பணத்துல அந்த இதுலதான் அவர் வந்து செலவு பண்ணிருக்காரு. அவர் கணக்கு காட்ட சொல்றமே, துரை வைகோ நான் இவ்வளவு செலவு பண்ண, அவர் சொந்த பணத்துல
செலவு பண்ணி ஜெயிச்சேன்னு காட்ட சொல்லிட்டு திமுக கொடுத்த பணத்துல இருந்து ஜெயிச்சு அவங்களே இன்னைக்கு வந்து சொல்றாரு. இது போல இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்கூல் அட்மிஷன் காலம் சார். ஸ்கூல் அட்மிஷன் ஜூன் ஜூலை நடக்கும். தாவேகா என்கின்ற பள்ளிக்கு எல்கேஜி அட்மிஷன் சேருவதற்காக அந்த கல்லூரி படிப்பு டிமோட் ஆனவங்க இப்ப தாவேகா பள்ளிக்கு போய் சேர்றாங்க. அட்மிஷன் நடக்குது விறுவிறுப்பா. நோ டொனேஷன். ஸ்கூல் அட்மிஷன்ல நோ டொனேஷன். தாவேகாக்கு நோ டொனேஷன். தகுதி என்னன்னா ஊழல் செய்தவர்கள் அவர்கள் தான் அட்மிஷன் சேர்த்துப்பாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த ஸ்கூல் அட்மிஷன் நிகழ்ச்சி தான் நடந்துட்டு இருக்குது. அதிமுக கடைசியா என்னோட இதை சொல்றேன். அதிமுகல எல்லாம் போறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா 1,04,00,000 வாக்கு வந்திருக்கு. 4 லட்சம் பேர் போயிருப்பாங்களா சார்? தாவேகாவுக்கு நான் கேக்குறேன், 4 லட்சம் பேர் போயிருப்பாங்களா? போனா கூட 1 கோடி மக்கள் இன்னும் அதிமுக பக்கம் இருக்கிறாங்க சார். சும்மா போயிருக்காங்க. எல்லாம் போனதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அவங்களுடைய தொண்டர்களே 1.5 கோடி சொத்தை. என்ன சார்? தொண்டர்களே 1.5 கோடி பேர் ஆச்சு. ஆனா ஓட்டு வந்து 1 கோடி 4 லட்சம் தான் வந்திருக்குன்றீங்க. அதுதான் கேட்டேன். ஆமா, ஓட்டு கேள்வியாங்க. நீங்க கூட தான் 2.5 கோடி பேர் பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க 2.5 கோடி 18 வயசு கீழ இருப்பாங்க. 1 கோடி 34 லட்சம் பேர் நாங்க. சரி சார் சொல்லுங்க. கூட்டணியோட சேர்த்து 1 கோடியே 34 கூட்டணியோட சேர்த்து அதிமுக தனிப்பட்டதுல வாங்கினது 1 கோடியே 4 லட்சம். 4 லட்சம் பேர் இவங்க கூட போயிட்டாங்களா? நான் வைக்கிற கேள்வி. சரி சார் ஓகே. போறதெல்லாம் பாத்தீங்கன்னா உதிர்ந்த இலைகள் தான். ஆனா அதிமுக ஆலமரம், அந்த விருட்சம், அந்த வேறு வெளிச்சம் படாத வேர்கள் இருக்கிறார்கள்.